போராட்டத்தை பற்றியோ அல்லது ஈழத்தை பற்றியோ அல்லது மாவீரர்களை பற்றியோ இழப்புக்கள் ஈகங்கள் கடைசியாக நடைபெற்ற அந்த இன அழிப்பு இதை பற்றி பேசி, அதாவது ஈரம் காயாமல் தமிழகத்திலே வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இருந்தால், ஒரு கட்சியாக இருந்தால் நிச்சயமாக சீமான் அவர்கள்தான். அது பொதுநலமாக இருக்கட்டும், தன்னலமாக இருக்கட்டும், அது ஒரு புறம். திராவிட கட்சிகள், ஒன்று ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே, இந்த கட்சி இரண்டும் தான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. இது ஊறி போயிருக்கின்ற இரண்டும் ஒரே குட்டையிலே ஊறிய மட்டைகள். இருந்தாலும் கூட இவர்கள் கூறுகின்றது ஒன்று, செய்வது ஒன்று. ஊழல் நிறைந்து கிடக்கிறது இரண்டு பக்கத்திலேயும். சீமான் அவர்களை முதலமைச்சராக ஆக்கி பார்ப்பதனால் தமிழ் மக்களுக்கு மிக மிக பல நன்மைகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டிற்கு தமிழ் என்பது 5 வருடத்துக்குள் ஓரளவுக்கு திருத்தி வைக்கப்படும். அடுத்து ஊழல் நிச்சயமாக ஒழியும். வணக்கம் லங்காஃபோர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி தமிழகம் தொடர்பான செய்தி, உலக ஈழத்தமிழர்கள், உலக தமிழர்கள் தொடர்பான செய்தி. தயவு செய்து இந்த செய்தியை முழுமையாக கேட்டு உங்களுடைய விமர்சனங்களை பொறியுங்கள். உங்களுக்கு எங்களுடைய இந்த கருத்து, இந்த பார்வை, தூரப்பார்வையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தயவு செய்து இந்த செய்தியின் பிற்பாடு நாங்கள் கூறுகின்ற விடயத்தை உங்களால் முடிந்தால் அந்த உதவியை இந்த வேட்பாளருக்கு செய்யுங்கள். சீமான், நாங்கள் கேள்விப்பட்ட அளவிலே உலகளாவிய ரீதியிலே தமிழ் மக்களால் பேசப்படுகின்ற ஒரு தமிழக தமிழ் பற்றாளன் என்று கூறிக்கொள்கின்ற தமிழ் பற்றாளன், அதே வேளையிலே ஈழத்தினுடைய ஈகங்களையும் மாவீரர்களையும் மதிக்கின்ற, சில வேளைகளில் அதை பிரயோகிக்கின்ற, வியாபாரம் செய்கின்ற என்று பார்த்தாலும் கூட உலகளாவிய ரீதியிலே இந்த ஈழத்தமிழர்கள் அல்லது இந்த தமிழ்நாட்டிலே ஈழத்தமிழர்களை பற்றியோ அல்லது போராட்டத்தை பற்றியோ அல்லது ஈழத்தை பற்றியோ அல்லது மாவீரர்களை பற்றியோ இழப்புக்கள் ஈகங்கள் கடைசியாக நடைபெற்ற அந்த இன அழிப்பு இதை பற்றி பேசி, அதாவது ஈரம் காயாமல் தமிழகத்திலே வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இருந்தால், ஒரு கட்சியாக இருந்தால் நிச்சயமாக சீமான் அவர்கள்தான். அது பொதுநலமாக இருக்கட்டும், தன்னலமாக இருக்கட்டும், அது ஒரு புறம். இந்த சீமான் அவர்கள் பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள் தான் முதலமைச்சராக வருவதற்காக. அந்த நாம் தமிழர் கட்சி கொடியை ஏற்றி தமிழகத்தை ஆள வேண்டும், நிச்சயமாக ஆண்டால் ஒரு வரலாறு பேசக்கூடிய ஆட்சியாக அது இருக்கும். சில வேளைகளில் 5 வருடத்துக்கு பிற்பாடோ அல்லது 10 வருடத்துக்கு பிற்பாடோ 15 வருடத்துக்கு பிற்பாடோ வேறு ஒரு ஆட்சி மாறத்தான் செய்யும். மாறுகின்ற பொழுது அதற்குள் பின்னணியிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பது நாங்கள் திட்டவட்டமாக இப்பொழுது அவர்களை வைத்து கூற முடியாது. காரணம், தமிழ்நாட்டுடைய சிஸ்டம், தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை, நாம் தமிழர் கட்சியிலே இருக்கின்றவர்கள், இருந்து வெளியே சென்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். இவர்களும் சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக பெற்றுள்ளவர்களாக, ஈழப்பெற்றுள்ளவர்களாக பல தடவைகள் அதாவது நாம் தமிழர் கட்சியை பற்றி உயர்வாகவும் சீமானாகவும் உயிரை கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இருந்தும் அது சீமானுடைய தவறோ அல்லது அவர்களுடைய தவறோ பிரிந்து சென்று வேறு கட்சிகளுடைய சங்கமமாகியது. அதற்கு நாங்கள் பெற விரும்பவில்லை. இருந்தாலும் கூட இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலிலே, இந்த 2026 நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே சீமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டும்? ஈழத்தமிழர்களை பொறுத்தும் உலகத் தமிழர்களை பொறுத்தும் நிச்சயமாக நாங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று, அதாவது ஒரு பரீட்சாத்தமாக இவர்களை விஜயும் சீமான் அவர்களும் புதிதாக, சீமான் பழைய கட்சியாக இருக்கட்டும், விஜய் புதிய கட்சியாகவும் பெரும் ஒரு அலையோடு வந்து கொண்டிருக்கிறார். அவர் சினிமா மோகத்தால் இருக்கின்ற மக்கள், சினிமா மோகம், அவருடைய நடிப்பை பார்த்து அவருக்கு வாக்களிப்பது அப்பட்டமாக தெரிகிறது. அப்படியும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதாவது இப்பொழுதும் கூவத்துக்கருகிலே இருந்து சமைத்து சாப்பிடுகின்ற கூட்டத்தை போல் இப்பொழுதும் இந்த சினிமாவுக்கு பின்னால் வால் பிடித்து அந்த சினிமா மோகத்தால் வந்து கொண்டிருக்கின்ற கூட்டம் இருக்கிறது. யதார்த்தமாக பார்க்காமல் எங்களை பொறுத்தவரையிலே விஜய் என்பவர் அவர் பாடுபட வேண்டும், இன்னும் பாடுபட இருக்கிறது. தன் சொந்த பணத்திலே மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், பல தேர்தல்களை முகம் கொடுக்க வேண்டும், இன்னும் 1, 2, 3 தேர்தல்களை முகம் கொடுத்து அதன் பிற்பாடு அவர் ஒரு முதலமைச்சராக இருக்க வேண்டும், செய்து பார்க்கலாம் அல்லது அவரை அமர்த்தி பார்க்கலாம் என்று
மக்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஈழத்தமிழர்களாகிய நாங்கள், உலகத்தமிழாகிய நாங்கள் இந்த திராவிட கட்சிகள், ஒன்று ஏடிஎம்கே அல்லது டிஎம்கே, இந்த கட்சி இரண்டும் தான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. இது ஊறி போயிருக்கின்ற இரண்டும் ஒரே குட்டையிலே ஊறிய மட்டைகள். இருந்தாலும் கூட இவர்கள் கூறுகின்றது ஒன்று, செய்வது ஒன்று. ஊழல் நிறைந்து கிடக்கிறது இரண்டு பக்கத்திலேயும். சாராய தாதாக்களாக அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சாரா ஒழிப்பை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல விடயம். இப்போ சினிமாவை பொறுத்தவரையிலே சில தொழில்களை பொறுத்தவரையிலே தங்களுக்கும் தங்களுடைய சொந்தங்களுக்குமாக அந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து மறைமுகமாக அந்த சட்டத்தை மீறிய செயல்களை தங்களுடைய அதிகாரத்தால் செய்து கொண்டிருக்கிற கூட்டம். அந்த வகையிலே இந்த ஏடிஎம்கே டிஎம்கே நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதை தாண்டி இவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு முறை சீமானை அல்லது விஜயை, ஆனால் விஜய் இப்பொழுது வருவதற்கு தேவையற்ற விடயம். இப்பொழுது வருவது அவருக்கும் கூடாது, அதே வேளையிலே மக்களுக்கும் ஒரு இழிவாக இருக்கும். ஆனால் இந்த போதிலும் சீமானவர்கள் அடுத்தபடியாக நிற்கின்ற காரணத்தினால் சீமானவர்களை முதலமைச்சராக ஆக்கி பார்ப்பதனால் தமிழ் மக்களுக்கு மிக மிக பல நன்மைகள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ்நாட்டிற்கு தமிழ் என்பது 5 வருடத்துக்குள் ஓரளவுக்கு திருத்தி வைக்கப்படும். அடுத்து ஊழல் நிச்சயமாக ஒழியும். அதற்காக நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு 50-75% குறைவாக இருக்கும். அது நிச்சயமாக மக்களுக்கு தேவைப்படுகின்ற விடயம். சாராய கடையை மூடுவது, இப்படி பல விடயங்களை மாற்றுவதற்கும் பல கட்ட பஞ்சாயத்துகளை, இந்த சத்தத்தை தங்களுடைய அதிகாரத்தை வச்சு சட்டத்தை துர்பிரயோகம் செய்கின்ற இந்த டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிகள் இவற்றை ஒழித்து விட்டு, அதாவது ஒரு 2-3 அதாவது ஒரு 5-10 வருடங்கள் அவர்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு விடுமுறை அல்லது ஒரு ஓய்வு கொடுத்து விட்டு சீமான் அவர்களை உலகத் தமிழராக ஆகிய இருக்கின்ற இலங்கை ஈழத்தமிழர்கள், இந்திய தமிழர்கள் இணைந்து நிச்சயமாக முதலமைச்சராக்கினால் நாங்கள் பார்ப்போம். 5 வருடங்கள் பார்ப்போம். அவர் நிச்சயமாக நாங்கள் மற்ற அரசுகளை, உதாரணத்துக்கு நாங்கள் அனுரா அவர்களை எடுத்து பார்க்க போனால் இவ்வளவோ காலங்களாக பாடுபட்டு இப்பொழுது ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதே போன்று சீமானும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரும் பின்னால் எத்தனையோ கூட்டங்கள் இருக்கிறது, பின்னால் விவசாயிகள் இருக்கிறார்கள் என்று பலர் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்காகவாவது நாங்கள் ஒரு முறை சீமானை முதலமைச்சராக்கி வெற்றி பெற வைத்தால் நிச்சயமாக ஒரு மாறுதலை இந்திய தமிழகம் காணும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். இலங்கையில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.